அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாசிப்பருப்பு பாயாசங்க. இது ரொம்பவே சூப்பராக இருக்குது. இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். நீங்கள் கொடுக்குற லைக் அண்ட் ஷேர் கண்டிப்பாக எனக்கு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஒரு கடாயில் அரை கப் பாசிப்பருப்பை லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இது நல்லா அலசிட்டு எந்த கப்பில் நம்ம பருப்பு எடுத்தோமோ அதில் 1.5 கப் தண்ணி போட்டு ஊற்றிட்டு 3 விசில் வச்சு எடுத்துடலாம். 3 to 4 விசில் வச்சு எடுத்துடலாம். இன்னொரு கடாயில் ஒரு 2 கப் தண்ணி நல்லா கொதிக்க வைங்க. கொதிக்க வச்சுட்டு அரை கப்பு சேமியா போட்டு நல்லா வேக வச்சிடலாம். சேமியா நல்லா வெந்துருச்சிங்க. பருப்பை நல்லா மசிச்சுட்டு சேமியாவோடு சேர்த்துடலாம். அரை சேர்த்து அரை கப் பாசிப்பருப்பு, அரை கப் சேமியா, 1க்கு 2 வெல்லம், 2 கப் வெல்லம் சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட கப்பு இல்லைன்னா டம்ளர் அளவு கூட எடுத்துக்கலாம். வெல்லம் கரையிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு வடித்து இந்த சேமியாவில் பாசிப்பருப்பில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்க்குறதால வெல்லத்தோட டேஸ்ட்டு நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். நல்லா கலந்து விட்டுட்டு இது ஒரு 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வேக வைக்கலாம். தேங்காய் பால் ஒரு அரை மூடி பால் எடுத்து கெட்டி பாலை ஊற்றிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நெய், தேங்காய் ஃபஸ்ட் நல்லா வறுத்துடுங்க கோல்டன் ப்ரௌன் ஆன வரைக்கும். தேங்காய் பிடிக்காதவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஆனால் இது நடுவில் கடிப்படக்குள்ள ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இதிலே முந்திரியை சேர்த்துட்டேங்க. சேர்த்துட்டு தேங்காய் முந்திரி ரெண்டையுமே நல்லா வறுத்துட்டு பாயாசத்தில் கொட்டிட்டோம். அவ்வளோதாங்க. இதுலேயே சர்க்கரையும் ஏலக்காயும் அரைச்சிட்டு 1 டீஸ்பூன் நான் சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு முந்திரி நல்லா வறுத்துருங்க. வறுத்துட்டு இப்போ நம்ம பாயாசத்தில் சேர்த்துடலாம். 2 நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும். அவ்வளோதாங்க, சூப்பரான பருப்பு பாயாசம் ரெடி. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.